ஹாய் ஃப்ரெண்ட், இந்த வீடியோ ஓப்பன் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேங்க்யூ. இது என்னோடய ஃபஸ்ட் யூடியூப் வீடியோ. இதுக்கு நான் வச்சுருக்கிற நேம் இக்கிகை. அப்படின்னா நீண்ட ஆயுளுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கான ஜப்பானிய ரகசியம் அப்படிங்கிற ஒரு புக்கோட நேம் தான் இக்கிகை. நம்ம லைஃப்பில் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் பாசிட்டிவ் திங்கிங். அந்த பாசிட்டிவ் திங்கிங் தான் என் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ண எல்லா ப்ராப்ளம்லேருந்தும் வெளியில் வர்றதுக்கு எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது. எல்லா லைஃப்லேயும் ப்ராப்ளம் வரும் தான். பல பேர் அதை ஃபேஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணி வெளியில் வந்துடுறாங்க. சில பேர் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண முடியாமல் சூசைடு அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷனுக்கும் போயிடுறாங்க. நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம் வர்றதுக்கு முக்கியமான ரீசன் நம்மளோட திங்கிங் தான். நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணுறப்போ அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கிறப்போ நம்மளோட திங்கிங்கே நம்ம லைஃப்பில் ரிசல்ட்டாக வந்துடுது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ். நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறப்போ தான் நம்ம லைஃப் பாசிட்டிவ் வேல போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வழியை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி அது உங்களுக்கு உங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணால் ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் ஃபாலோ பண்ணுற 3 சென்டென்ஸ்: யூ கேன் கண்ட்ரோல் யுவர் மைண்ட், யூ கேன் சேஞ்ச் யுவர் மைண்ட், யூ கேன் டைவர்ட் யுவர் மைண்ட். இந்த இடத்துல ஐ கேன் அப்படிங்கிற வேர்டையும் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நமக்கு நம்மளே நம்பிக்கை கொடுத்துக்கிறது இங்கே பல பேர்கிட்ட இருக்குது. பட் யூ கேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ அதில் கிடைக்கிற பவரே வேறு தானே. அதனால தான் நான் இந்த இடத்துல யூ கேன் அப்படிங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணுறேன். உங்கள் மைண்டில் எப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ இது தப்பு, இந்த மாதிரி நடந்தால் நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம் வந்துடும், மற்றவங்களுக்கு கஷ்டம், நமக்கும் கஷ்டம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ அது நெகட்டிவ் தாட்ஸ் தானே. அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மைண்டில் எப்போ வருது அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வர்றப்போ உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் மைண்ட். உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணதுக்கு இந்த தாட்ஸ் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு உங்கள் மைண்டில் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் உங்களாலையும். தென் அந்த நெகட்டிவ் தாட்ஸில் சேஞ்ச் கொண்டு வரணும். பிகாஸ் ஹியூமன் மைண்ட் சும்மாவே இருக்காதுல்ல, ஏதாவது யோசிச்சுக்கிட்டே தானே இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ்க்கு பதிலாக வேறு ஒரு திங்கிங்கை நம்ம சேஞ்ச் கொண்டு வரப்போ தான் நெகட்டிவ் தாட்லேருந்து வெளியில் வர முடியும். கண்ட்ரோல் பண்ணுங்கள். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வர்ற இடத்துல ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். ஸோ உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சது, அது கடவுளாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், மூவியாக இருக்கலாம், இல்லை உங்களோட பேஷன் எதுவாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் மைண்டை உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் அதை நீங்கள் டைவர்ட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வர்றப்போ யார்கிட்டையாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட நெகட்டிவ் தாட்ஸை ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணிவிட்டு அந்த நெகட்டிவ் தாட்ஸை அப்படியே மறந்துடுங்க. திரும்ப அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வரக்கூடாது. ஷேர் பண்ணுறீங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு இஷ்யூவில் வேறு ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் மைண்டை டைவர்ட் பண்ணுறீங்க. இப்படி பண்ணால் தான் நம்ம நெகட்டிவ் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு மேலே மெடிடேஷன், யோகா இந்த மாதிரியெல்லாம் நிறைய ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் ஃபாலோ பண்ணுற 3 விஷயம்: யூ கேன் கண்ட்ரோல், யூ கேன் சேஞ்ச், யூ கேன் டைவர்ட்.
நம்ம மைண்டு நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் தானே நம்ம லைஃப்பும் நம்ம கண்ட்ரோலில் இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா தேங்க்யூ. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிப்ரெஷனில் இருக்காங்க, இவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும், என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களால் அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்துச்சுனாலும் அந்த கிரெடிட்ஸ் உங்களுக்கு தானே. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.